இது இப்போ சின்னாக்களுக்குரிய யூனிஃபார்ம் தானே. 2.5 துணியில் தான் எடுத்து தைவடுது. நாங்கள் வந்து இதுக்கு 500 ரூபா எடுக்கோம் இப்போதைக்கு. ஆனால் பெரியாக்கள்றது கொஞ்சம் ரேட் கூடும். இது வந்து அந்த சட்டைகள் தான் இன்றைக்கு தைச்சி முடிச்சிருக்கு. பார்ப்போம் இன்றைக்கு முடித்த ஓடஸ் மெட்டீரியல். இது 750 ரூபா 3 மீட்டர் இந்த துணி. இதில் 10 வயது பிள்ளைக்கு என்ன எத்தனை வயசு? 10 வயசு ஆளுக்கு. 10 வயசு ஆளுக்குரிய யூனிஃபார்ம் மட்டும் தைக்க சொன்னேன் நான். இது வந்து தைச்சி சாம்பிளுக்கு இங்கே வைக்கிறதுக்கு. அப்போ தானே வந்து தெரியும் யூனிஃபார்ம் இங்கே தைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அம்மாவுக்கு இது உண்டு. இது வந்து நம்மளோட கடையில் கொஞ்சம் முன்னுக்கு வைக்கிறதுக்காக தான் இந்த யூனிஃபார்ம் வந்து இப்போ தைச்சி கொண்டு இருக்காங்க. அப்படி நாங்கள் இப்போ தைச்சி வைக்கிறோன்னு சொன்னால் துணிக்குரிய காசும் தையல் காசும் வந்து தந்துட்டு யூனிஃபார்த்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து இன்றைக்கு ஒரு ஓடர் சொண்டு வந்துருக்குது. அப்போ இதுவும் வந்து இன்றைக்கி ஈவினிங் தர சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அதுதான் வந்து நாங்கள் தைக்கிறதுக்கு கட் பண்ண போகிறேன். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கு வந்து புதிய ஒரு காணொலியில் இணைஞ்சிருக்கேன். எங்களோட டெய்லரிங் ஷாப்புக்குள்ளே இருந்து தான் நான் இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கேன். இப்போ வந்து இன்றைக்கு ஒரு ஓடர் சொண்டு வந்துருக்குது. அப்போ இதுவும் வந்து இன்றைக்கி ஈவினிங் தர சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அதுதான் வந்து நாங்கள் தைக்கிறதுக்கு கட் பண்ண போகிறேன். நான் தைக்கல, கட் பண்ணி அக்காட்ட கொடுத்தா அவங்க தான் வந்து தைச்சி கொண்டு இருக்காங்க. இப்போ வந்து அதோடு சேர்த்து இன்றைக்கி என்னென்ன ட்ரெஸ் வந்து நம்ம தைக்க போகிறோம் எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து இந்த காணொலியில் பார்த்து கொள்ளலாம். இது வந்து ஒரு கொட்டூன் மெட்டீரியல் துணி தான். 3 மீட்டர் இருக்கும். அந்த துணியில் ஒரு கவுன் மாதிரி தான் தைக்க சொல்லியிருக்காங்க. டிசைனும் வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த டிசைன் தான் இப்போ நான் கட் பண்ண போகிறேன். சரி, கட் பண்ணுறதுக்கு அளவுகளை போட்டுக்கொள்ளலாம். நேற்றும் கொஞ்சம் இங்கே நிறைய வேலையாக இருந்தது. வீடியோஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. வாய்ஸ் ஆஃப் மனுஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் அந்த கம்பெனி வந்து ப்ரைவேட் லிமிடெட் ஓப்பன் பண்ணவங்க நேற்று நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க. எங்கட கடைக்குள்ளேயும் வந்திருந்தவங்க எல்லோரும். அப்போ வந்து என்னென்ன மாதிரி என்று சொல்லி எல்லாம் பார்த்து விதைகள் எல்லாம் கேட்டு விசாரிச்சுருந்தாங்க. அப்போ அவங்களுக்கும் வந்து நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம். என்னென்னு சொன்னால் அவங்களோட தொழிலும் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வந்து இன்னொரு ஆர்டர் வந்தது. என்னது இன்றைக்கி வந்து ஆன்லைனில் தான் தைச்சி அவங்களே வந்து எங்களே மெட்டீரியல் எடுத்து தைச்சி அதை வந்து ஆன்லைனில் அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தவங்க. நாங்கள் வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருந்த அதோடு வந்து நேற்றும் நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்தவங்க தான். இங்கால ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த யூடியூபர்ஸ் எல்லாம் அந்த வீடியோஸ் பார்த்துருந்தாங்களோ தெரியல. அப்போ பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ஓடர் சொண்டு வந்தது. அது என்னென்னு சொன்னால் ஒரு 2.5 வயது பிள்ளைக்குரிய நீட்டுப்பாவோட சட்டை. என்னென்னு சொன்னால் விஜயதசமி வருது அணி சரஸ்வதி பூஜை. அந்த டைமில் வந்து ஏடு தொடங்குகிற அந்த ஃபங்க்ஷனுங்களுக்காக அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு அப்படியான ட்ரெஸ்கள் தேவை. அப்போ அந்த ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஸ்டிச் பண்ணி அனுப்பிடலாமான்னு சொல்லி கேட்டவங்க பார்சல் அனுப்புங்கன்னு சொல்லி நாங்களும் சரி என்று சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க இப்போ யாருன்னு தெரியாதானே நம்மளுக்கு, நம்ம தைச்சி வச்சுட்டு ஒன்றும் செய்யலை. அப்போ நான் சொன்னேன், நானும் ஆன்லைனில் அனுப்புகிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அட்வான்ஸ் கொண்டு பே பண்ணுங்க, நாங்கள் துணியெல்லாம் எடுத்து தைச்சிட்டு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சரி என்று சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் வந்ததுக்கு பிறகு அந்த மெட்டீரியல் கொஞ்சம் இப்போ கடையில் இல்லை உண்மையில்லைண்ணே. அந்த சின்ன பிள்ளைகளுக்குரிய அந்த நீட்டு பாவாடை சட்டை தைக்கிற மெட்டீரியல் இல்லை. அது கொஞ்சம் எடுக்கணும். அப்போ அவங்க அட்வான்ஸும் பே பண்ணதுக்கு பிறகு தான் நாங்கள் ஒரேடியாக போய் கொஞ்சம் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வரணும். ஃப்ரக்குக்குரியது இருக்குது, ஸ்கர்ட்டுக்குரியது இல்லை. அது வந்து எடுக்க வேண்டித்தான் வரும். இப்போ அப்புறம் வந்து அந்த நான் சொல்லியிருந்தேன் ஸ்வீடன் கனடாவிலேருந்து வந்து ஓடர்ஸ் எல்லாம் முடித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவங்களும் வந்து நேற்று வாய்ஸ் ஆஃப் மனுஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் அங்கே ஓப்பனிங்குக்கு வந்திருந்தவங்க. அப்போ வந்திருந்த டைம் அவங்களும் அந்த இதெல்லாம் வந்து எடுத்து போயிட்டாங்க.
அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. எல்லாம் போட்டு பார்த்தாங்க, எல்லாம் அளவாக இருக்குது, மனதுக்கு பிடிச்ச வகையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்களுக்கும் சந்தோஷம் அந்த வகையில். ஒன்றும் வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் இல்லை, அவங்க தந்த டிசைனுக்கு எல்லாம் வந்து நாங்கள் தைச்சி கொடுத்துட்டோம். இது வந்து இங்கத்திய ஆர்டர் தான், எங்களோட ஊரில் இருந்து வந்த ஆர்டர். எனக்கும் தைக்கலுமென்று சொன்னால் நான் கொஞ்சம் 2 பேருமா தைக்கக்குள்ளே கொஞ்சம் வேகமாக தைச்சி முடிச்சிடலாம். இப்போ நான் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், அவங்க தான் தைச்சிட்டு இருக்காங்க. என்னென்னு சொன்னால் அதிகமான நேரம் இருந்து தைக்கலாம் இருக்குது. ஒன்று தைக்கிறேன்னு சொன்னால் தைப்பேன், அதுக்கு கூட இப்போ முடியாது. சரி, அளவெல்லாம் கீறியாச்சு, நீ கட் பண்ணா ஓகே. காலையில் வந்து இந்த துணியெல்லாம் கட் பண்ணுறது காட்டியிருப்பேன், எல்லாம் காட்டியெல்லாம் போயிட்டு அந்த சட்டைகள் தான் இன்றைக்கு தைச்சி முடிச்சிருக்கு. பார்ப்போம் இன்றைக்கு முடித்த ஓடஸ். இது வந்து நான் காலையில் கட் பண்ணி காட்டினது. இது ஒரு டிசைன், அவங்க தான் இப்படி தைக்க சொல்லியிருந்தவங்க. இது சின்ன சிறகு மாதிரி வச்சு ஒரு சட்டை நெய்யலைன் சட்டை. அடுத்தது வந்து இது ஒரே ஆளுக்கு தான் 3 சட்டை ஒரே டிசைனில். இது நம்மகிட்ட இருந்த துணி தான், இதை எடுத்தவங்க. இந்த இதில் இருக்கிற துணி இது வந்து கொஞ்சம் நல்ல கொட்டூன் மெட்டீரியல். இது 750 ரூபா 3 மீட்டர் இந்த துணி. இதில் வந்து நிறைய வித்தியாசமான துணிகள் இருக்குது. இந்த துணிகள் எல்லாம் 550. அங்கால சைட் இருக்குது, அந்த துணி வந்து 650 ரூபாட. இது கொஞ்சம் நல்ல துணின்றதால இதுக்கு ஒரு 100 ரூபா கூட இந்த துணி. அதில் தான் வந்து 3 துணி செலக்ட் பண்ணி வந்துட்டு போனவங்க. இது முன் ஓப்பன் வச்சு ஒரு சட்டை. அதே இதுதான் இந்த சட்டை. இதுவும் அதே சட்டை தான். இதெல்லாம் வந்து ஏலைன் ஃப்ராக் தான். இது வந்து வயதான அம்மாமாருக்கு சோட்டி. அம்மம்மா, எங்கள்ட அம்மம்மாவில் அப்படி சோட்டி தான் போடுறவங்க, அப்படி சோட்டி தான். இது கொஞ்சம் உடம்பான அம்மம்மாவுக்கு இது உண்டு. இந்த துணிகளும் இங்கே தான் எடுத்தவங்க, கடையில் தான் எடுத்து தந்தவங்க. இந்த இருக்குது இது உண்டு. இதெல்லாம் வயசானவங்களுக்குரிய சோட்டிகள். இவ்வளவு தான் வந்து இன்றைக்கு நாங்கள் முடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து அக்காங்கால தைச்சி கொண்டு இருக்காங்க. யூனிஃபார்ம் உண்டு, சாம்பிளுக்கு தைச்சி கொண்டு இருக்காங்க. இது வந்து நாங்கள் ஒரு அளவான வயதான 10 வயது பிள்ளைக்கு, என்ன எத்தனை வயசு? 10 வயசு ஆளுக்கு. 10 வயசு ஆளுக்குரிய யூனிஃபார்ம் மட்டும் தைக்க சொன்னேன் நான். இது வந்து தைச்சி சாம்பிளுக்கு இங்கே வைக்கிறதுக்கு. அப்போ தானே வந்து தெரியும் யூனிஃபார்ம் இங்கே தைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் இப்போ தைச்சி கொண்டு இருக்காங்க. இது இப்போ சின்னாக்களுக்குரிய யூனிஃபார்ம் தானே. 2.5 துணியில் தான் எடுத்து தைவடுது. நாங்கள் வந்து இதுக்கு 500 ரூபா எடுக்கோம் இப்போதைக்கு. ஆனால் பெரியாக்கள்றது கொஞ்சம் ரேட் கூடும். இது வந்து சின்னாக்கள்றது 10 வயசுன்னு சொன்னால் 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்குரிய யூனிஃபார்மாக இருக்கும். வெயிட் பண்ணுங்க.
சரியா அவங்க அவசர அவசரமாக வேலையை முடிக்கணுமென்று செஞ்சு கொண்டு இருக்காங்க. சரி, இன்றைய முக்கியமான ஓர்டர்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இது வந்து நம்மட கடையில் கொஞ்சம் முன்னுக்கு வைக்கிறதுக்காக தான் இந்த யூனிஃபார்ம் வந்து இப்போ தைச்சி கொண்டு இருக்காங்க. அப்படி நாங்கள் இப்போ தைச்சி வைக்கிறோன்னு சொன்னால் துணிக்குரிய காசும் தையல் காசும் வந்து தந்துட்டு யூனிஃபார்த்தை எடுத்துக்கொள்ளலாம். சரி, நாளைக்கு தைக்கிற ஓர்டர்ஸையும் இனி நாளைக்கு வந்து கொஞ்சம் மெட்டீரியல் துணிகளும் எடுக்கணும். அப்போ எல்லாம் எடுத்துட்டு நாளைய காணொளியில் நம்ம சந்திப்போம். சரி, ஓகே. நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான உடுப்புகளை தைக்கணுமென்று சொன்னால் லேடி ஃபேஷன் அண்ட் டெய்லரிங் இந்த கடையை வந்து தொடர்பு கொள்ளலாம். நம்பர் வந்து டிஸ்பிளேயில் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் போயிட்டு வரேன். பாய்.